19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் ஐரோப்பா முழுக்க வெவ்வேறு நாடுகளில் விரவி வாழ்ந்த யூத மக்கள் மத்தியில் ஜியோனிசம் அப்படின்ற ஒரு அரசியல் கோட்பாடு உருவாகுது. அதனுடைய அடிப்படையான நோக்கம் அப்படிங்கிறது யூத மக்களுக்கு அப்படின்னு சொந்தமாக ஒரு நாடு இல்லை, ஒவ்வொரு நாட்டிலையும் அடித்து துரத்துறாங்க. அதனால அகதிகளாக வேற வேற நாடுகளில் இப்படி விரவி வாழ்கிறோம், நமக்குன்னு ஒரு நாடு வேணும், நம்முடைய கடவுள் யாகுவே நமக்கு ஒரு ப்ராமிஸ்டு லேண்ட், ஒரு உத்தரவாதம் கொடுத்த ஒரு இடத்த அவர் கை காட்டியிருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன், இஸ்ரேல் இந்த நிலப்பகுதி. அதனால அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அப்படின்றத வலியுறுத்துறது தான் இந்த ஜியோனிச கோட்பாட்டோட அடிப்படை. இந்த கருத்தை உருவாக்கி யூத மக்கள் மத்தியில் செல்வாக்கா பரப்புரை பண்ணுறாங்க. பெரிய ஆதரவு அதுக்கு வருது. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க பல வழிமுறைகளில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் ஒன்று, நிலத்தை வாங்கி பாலஸ்தீன் பரப்புக்குள்ளே உள்ளே போய் குடியேறுறது. இப்போ நாம் ஒரு கிரவுண்ட் இடம் வாங்குகிறோம், 2 கிரவுண்ட் இடம் வாங்குகிறோம், அல்லது 1 ஏக்கர் 2 ஏக்கர் இடம் வாங்குகிறோம். அப்படி தனி நபர்கள் இடத்த வாங்கி சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படி இடத்த வாங்கி சேர்த்து ஒரு நாட்டையே உருவாக்க முடியுமா அப்படின்னா, அன்னைக்கு இருந்த யூதர்கள் அப்படி முடியும் அப்படின்னு நம்பியிருக்கிறாங்க. அவங்க அந்த நாட்டை உருவாக்குறதுக்கு பல வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்க. இந்த இடத்த வாங்குவது அப்படிங்கிறது அதில் ஒன்று. அதன்படி யூதர்களில் செல்வாக்காகவும் பணம் படைச்சவங்களாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பாலஸ்தீன் பரப்புக்குள்ளே போய் அங்கிருந்த நில உடைமையாளர்கள்ட்ட பெரிய அளவிலான நிலப்பரப்பை வாங்கி உள்ளே போய் குடியேற ஆரம்பித்தாங்க. விவசாய பண்ணைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான விவசாய பண்ணைகள் அங்கே உருவாகுது. அப்படி இடத்த வாங்கி அங்கே போன பிறகு யூத குடியிருப்புகளை அந்த இடத்துல உருவாக்க ஆரம்பித்தாங்க. அங்கே வேலை பார்த்த பாலஸ்தீனியர்களை அங்கிருந்து விரட்ட ஆரம்பித்தாங்க. இப்படியா 1900ஆவது ஆண்டுகள் வாக்கிலேயே அந்த பாலஸ்தீன் பரப்புக்குள்ள மிக கணிசமான அளவுக்கு யூதர்களை வெவ்வேறு ஏரியாக்கள்லேருந்து குடியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க.